Good morning, students. Next, we can see the topic diabetes insipidus. Diabetes insipidus. It is caused due to the hyposecretion of vasopressin அல்லது antidiuretic hormone. vasopressin அப்படிங்கிற ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுனால இந்த டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிற டிசீஸ் வருது. இது எங்கேருந்து செக்ரேட் ஆகுதுன்னா நியூரோ ஹைப்போபைசிஸ்னால இருந்து செக்ரேட் ஆகுது. த சிம்டம்ஸ் இன்க்ளூட்ஸ் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போவாங்க, அது பேர் பாலியூரியா. எக்ஸசிவ் கன்சப்ஷன் ஆஃப் லிக்யூட்ஸ், தட் இஸ் கால்டு பாலிடிப்சியா. அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, அதுக்கு பேர் பாலிடிப்சியா. இதுதான் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிற டிசீஸ். நெக்ஸ்ட் டாபிக் மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். ஒரு ஹார்மோன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். ஹார்மோன் சர்க்குலேட் இன் த பிளட் பட் த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஹார்மோன்ஸ் வந்து பிளட்டில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் டிக்ரீஸ் கம்மியாக இருக்கும். பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்ட் ஆஃப் பாடி. நம்ம உடம்புக்கு தேவையான எப்போ தேவையோ அப்போ அதிகமாக இருக்கும், எப்போ தேவையில்லையோ அப்போ குறைஞ்சிரும். These controlled by feedback mechanism. இது feedback mechanism மூலம் கண்ட்ரோல் ஆகுது. These mechanism control the secretion of endocrine glands by stimulating hypothalamus. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு hypothalamus endocrineல போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. pituitary or both, pituitary hypothalamus அதை போய் தூண்டி விடுது, which turn governs the secretion of particular hormone. இது உடனே அந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. In passive feedback, இது வந்து active feedback, இது passive feedback. The secretion is hormones is increased, whereas the negative feedback for the secretion hormone slows down. ஹார்மோன் கம்மியாக இருந்தால் அது பாசிட்டிவ் ஃபீட்பேக், ஹார்மோன் அதிகமாக இருந்தால் அது நெகட்டிவ் ஃபீட்பேக் மூலிமா குறைத்து கொள்ளப்படும். ஃபீட்பேக் மெக்கானிசம் ஆர் கீ ஸ்டோர்ஸ் ஃபார் மெயின்டைனிங் ஹோமியோஸ்டேசிஸ் இன் அவர் பாடி. இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் தான் நம்ம பாடியில் ஒரு நிலைப்புத்தன்மையை உருவாக்கி அது சமநிலைப்படுத்திட்டுருக்கு. ஹார்மோன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 மேஜர் குரூப்ஸ். ஹார்மோன்ஸ் 3 வகை பிரிக்கிறாங்க. ஒன்று பெப்டைட் ஹார்மோன், இன்னொன்று ஸ்டீராய்டு ஹார்மோன், இன்னொன்று அமினோ ஆசிட் டிரைவ்டு ஹார்மோன். ஒன்று பெப்டைடு ஹார்மோன், இன்னொன்று அமினோ ஆசிட்லேருந்து டெரைவ் ஆகி வந்த ஹார்மோன், இன்னொன்று ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸ்டீராய்டு ஹார்மோன்லாம் கொழுப்பு, சரியா? பெப்டைடெல்லாம் ப்ரோட்டீனு, அமினோ ஆசிட்ஸும் ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ். ஃபஸ்ட்டு பெப்டைடு ஹார்மோன்ஸ் பார்க்கலாம். Peptide hormones cannot cross the phospholipid cell membrane and bind to the receptors on exterior surface. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செல்லுக்கு உள்ளார என்ட்ரி ஆக முடியாது. ஏன்னா அது செல் வாலில் கொழுப்பு இருக்கிறதுனால. அதனால் அந்த செல் வாலில் அங்கங்கே ரிசெப்டார்ஸ் இருக்கும், அதை போய் பிடிச்சி. They are transported the Golgi complex which is site of modification. இது கோல்கி காம்ப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த ரிசீவரை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குது. இட் ஆக்ஸ் இஸ் ஃபஸ்ட்டு மெசஞ்சர் ஆஃப் தி செல். இது ஒரு ஃபஸ்ட்டு மெசஞ்சர், முதல் தூதுவராக அது செயல்படும். ஹார்மோன்ஸ் பைண்டிங் ஆன் த சைட் ரெசிப்டார்ஸ் டு நாட் என்டர் த டார்கெட் செல் பட் ஜெனரேட் தி செகண்ட் மெசஞ்சர் சைக்கிளிக் ஏஎம்பி. பாருங்க, இந்த பெப்டைட் ஹார்மோனு இது வந்து செல்லுக்குள்ளார என்ட்ரி ஆக முடியாது. இது செல் வால், செல்லுக்குள்ளார என்ட்ரி ஆக முடியாது. அதனால் ரிசிப்டார்ஸ் அங்கங்கே இருக்குது. அந்த ரிசிப்டார்ஸை போய் பிடிச்சி ஒரு சிக்னல் கொடுத்துரும். அது வந்து சைக்கிளிக் ஏஎம்பி அப்படிங்கிற சிஏஎம்பியை க்ரியேட் பண்ணிடும். இந்த ஹார்மோன்ஸ் வந்து பைண்ட் ஆகுது. இது ஜிடிபியாக மாறுது, ஜிடிபி ஜிடிபியாக மாறுது. இது ஜிடிபி அடினைல் கேட்டலேஸ் சைக்ளேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இந்த சைக்கிளிக் ஏஎம்பியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஹார்மோன் செய்ய வேண்டிய வேலையை இந்த சைக்கிளிக் ஏஎம்பி செல்லுக்குள்ளார போய் செயல்படுது. அதனால் அது செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதில்ல, வேறொரு மூலியமாக அது வேலையை நடத்திக்குது. அதனால தான் இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு மெசஞ்சர், இது செகண்ட் மெசஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். வித்தின் த செல் நோயிங் சிக்னலிங் கேஸ்கேடு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல் த ஸ்டெப்ஸ் இஸ் பாசிபிளி பர் ஆம்பிளிஃபிகேஷன். இது எல்லாமே ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற மெத்தட் மூலிமா செயல்படுத்தப்படுகிறது. ஒன் ஹார்மோன் மாலிகுல் மே பைண்ட் மல்டிபிள் ரிசெப்டார்ஸ் வித் மாலிகுல் பிஃபோர் டிகிரேட். ஒரு ஹார்மோன் ஒரு ரிசெப்டார்ஸில் நிறைய ரிசெப்டார்ஸில் கூட போய் பைண்டிங் பண்ணி தேவைப்படும் போது. ஈச் ரிசெப்டார் மே பி ஆக்டிவேட் சிவியர் அடினைலேட் சைக்ளேஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜைம் மேலே ஆக்டிவேட் செய்யப்படும். ஈச் வில் மேக் சைக்கிளிக். இந்த ஒவ்வொரு அடினைட் சைக்ளேஸும் ஒவ்வொரு சைக்கிளிக் எம்பியை கிரியேட் பண்ணுது.
தெர் இஸ் நோ மோர் சிக்னல் ஆஃப்டர் இதுக்கு மேலே சிக்னல்ஸ் ஆஃப்டர் கிடையாது. The actions of cyclic AMP is terminated by phosphodiesterase. இந்த cyclic AMP phosphodiesterase அப்படிங்கிறதுனால கடைசியாக டெர்மினேட் செய்யப்படுகிறது. The effect of peptide hormones like insulin, glucagon, somatotropin usually short-lived because they work the second messenger. இதெல்லாம் சீக்கிரமாக இன்ஆக்டிவேட் ஆயிரும். எப்படின்னா செகண்ட் மெசஞ்சரை கிரியேட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இன்ஆக்டிவேஷன் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸ்டீராய்டு ஹார்மோன் ஈஸிலி கிராஸ் த செல் மெம்பரேன். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்லாம் ஈஸியாக செல்லுக்குள்ளார போயிடும். அண்ட் பைண்ட் டுகெதர் ரிசெப்டார்ஸ் விச் இஸ் இன்ட்ராசெல்லுலார் ஆர் இன்ட்ரா நியூக்ளியார். இது தேவையான செல்லு போய் உள்ளுக்குள்ளே கடந்து போய் அதனோட வேலை செஞ்சிடும். Upon binding the receptor, they pair up with another receptor's hormone complex dimerase. This is dimer can bind DNA and alter the transcription. இது போய் இன்னொன்னோட சேர்ந்து டைனர் ரெண்டு ஒன்றா ஜாயிண்ட் ஆயிரும். ஜாயிண்ட் ஆகிட்டு இது என்ன வேலைக்காக வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடும். The effect of steroid hormones such as examples aldosterone, estrogen, follicle stimulation hormone இதெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கும். Their amount of mRNA and protein in the cell. சரியா, இது வந்து இப்போ உள்ளே போய் mRNAவையும் உள்ளே இருக்கிற ப்ரோட்டீனையும் ஆல்ட்ரு பண்ணும். மூணாவது ஹார்மோன் அமினோ ஆசிட் டிரைவ்டு ஹார்மோன். The amino acid derived hormones are derived from 1 or 2 amino acid with few additional modifications. இந்த அமினோ ஆசிட்டில் ஒரு சில மாறுபாடுகள் செய்கிறதன் மூலிமா இந்த அமினோ ஆசிட் டெரிவேட் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் தைராய்டு ஹார்மோன் சிந்தசைஸ்டு ஃப்ரம் தி டைரோசின். இட் இன்க்ளூட்ஸ் அடிஷன் ஆஃப் several iodine atoms. எக்ஸாம்பிள் தைராய்டு ஹார்மோன். இது அயோடின் ஆட்டம்ஸ் நிறைய சேர்ந்து அந்த அமினோ ஆசிட் டெரிவேட் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்பினெப்ரின் ஒரு எடுத்துக்காட்டு. The amino acid derived from the many function through the second messenger system like peptide hormones. இந்த எப்பினெப்ரின் ரெண்டாவது ஹார்மோன். இந்த அமினோ ஆசிட் டெரிவேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த எப்பினெப்ரின் அப்படிங்கிற ஹார்மோன் ஒரு சில ஆல்டர்னேட்டிவோட உருவாகுது. They may be actually enter the cell and function like steroid hormone. இது நேராக செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஸ்டீராய்டு ஹார்மோன் மாதிரி என்ன வேலை வந்ததோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக உருவாகிற ஸ்டீராய்டு ஹார்மோனை உள்ளே எடுத்துக்கூடாது, நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னங்கன்னு சொல்லி பார்க்கலாம். The abuse of anabolic steroid can cause serious health problems like high BP. இந்த மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வரும். ப்ரெஷர் அதிகமாகும், இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வரும், லிவர் டேமேஜ் ஆகும், கேன்சர் வரும், ஸ்ட்ரோக் வரும், பிளட் கிளாட்ஸ் உடம்புக்குள்ளே உருவாகும். இது போக நாய்ஸ் வாமிட்டிங் சென்ஸ் உருவாகும், வாமிட்டிங் வரும். லிகமெண்ட் அண்ட் டெண்டான் இன்ஜுரிஸ், எலும்பு மூட்டுகள் நழுவும், ஹெட்டேக் தலைவலி வரும், ஜாயிண்ட் பெயின் மூட்டு வலி வரும், மசில் கிராம்ஸ் தசைகள் அழுகும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், தூக்கம் வராது. இந்த மாதிரி வெளியிலேருந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண மருந்து மாத்திரைகளை சாப்பிட்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.